இன்னைக்கு நம்ம ஹாரி பாட்டரோட 7வது பாகத்தை பார்க்குறோம். கிளைமேக்ஸுக்கு முந்தின பாகத்துக்கு வந்துட்டோம். நிறைய பரபரப்பான விஷயங்கள் இதில் நடக்கும். போன பாட்டு எங்க முடிஞ்சுன்னு ஞாபகம் இருக்குதுல்ல? டம்பிள்டோர் இறந்து போயிடுறாரு. கொன்னது யாரு? நம்ம நடுவுச்சிய. அதே மாதிரி வால்டமார்ட்டோட உசுறு 7 பாகங்களாக பிரிக்கப்பட்டு 7 பொருட்கள்ல ஒளிய வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அவங்க அம்மாவோட மோதிரம், அப்புறம் அந்த வால்டமார்ட்டோட டைரி, அது ரெண்டையுமே இப்ப நம்ம பசங்க கையில தான் இருக்குது. அடுத்து என்ன நடக்குதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். தனியா நான் போராடுறேன்னு சொல்லும்போது கூட இருக்கிற நண்பர்கள் இல்ல சேர்ந்துதான் போராடணும், அதுதான் உன் பலம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காகவே இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. நடக்க போற ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹாரி பாட்டர் வீட்டுல இருந்த பெரியம்மா பெரியப்பா எல்லாம் அவங்க ஊரை காலி பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துல ஹெர்மானி தான் அப்பா அம்மாவோட நினைவுகள்ல இருந்து இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படிங்கிற நினைவு உட்பட எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிடுறா. அங்க இருக்கிற போட்டோ ஃப்ரேம்ல இருந்து எல்லாத்திலயுமே அழிச்சிடுறா. அவங்களும் வேற ஊருக்கு புலம்பெயர்ந்து போறாங்க. இப்படி எல்லாருமே நடக்க போற யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம நடுவுச்சிய வால்டமார்ட் நடத்துற மீட்டிங்க்கு வந்திருக்கிறாப்ல. ஏகப்பட்ட பிணந்தினிகள் அடிமைகள் எல்லாம் மொத்தமா உட்கார்ந்து இருக்காங்க. கூடவே இங்க புதுசா புதுவரவு யாராருன்னு பாத்துக்கோங்க. நம்ம நடுவுச்சியம் புதுவரவு, அப்புறம் சின்ன செம்பட்டையன், பெரிய செம்பட்டையன், சின்ன செம்பட்டையனோட அம்மா எல்லா பேரும் அங்க உட்கார்ந்து இருக்கிறத கவனிக்கலாம். மேல ஒரு டீச்சர் அம்மாவை அப்படியே தொங்க விட்டு வச்சிருக்காங்க. இவங்க வளவலா கொல கொலன்னு நிறைய பேசுவாங்க. முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பேசுறாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, ஹாரி பாட்டர் வேற யாரும் கொல்லக்கூடாது, நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹாரி பாட்டர் பயன்படுத்துற மந்திரக்கோலம் நம்ம வால்டமார்ட் பயன்படுத்துற இந்த மந்திரக்கோலம் ட்வின்ஸ், ரெட்டப்பிறவிங்க மாதிரி. சோ ஒரு மந்திரக்கோலை வச்சு இன்னொரு மந்திரக்கோலை காயப்படுத்தலாம், ஆனா கொல்ல முடியாது. அதனால எனக்கு வேற மந்திரக்கோல் வேணும்னு கேக்குறாரு. யாருகிட்ட இருந்து மந்திரக்கோல் வாங்கலாம்னு பார்க்கும்போது நம்ம பெரிய சம்பட்டி கிட்ட இருக்கிற மந்திரக்கோல் இவருக்கு பிடிச்சி போகும். அதை வாங்கிக்கிறார். அதோட கைப்பிடியை உடைச்சு போட்டு இந்த மந்திரக்கோல் எதால செய்யப்பட்டது அப்படின்னு கேட்க, டிராகனோட எலும்புல இருந்து செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாப்ல. பிடிச்சிருக்குன்னு அவர் வச்சுக்கிட்டாரு. இப்ப நம்ம ஹாரி பாட்டர் வீட்டுல தன்னதனியா உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த ரகசிய இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வராங்க. ஹாரி பாட்டர் இங்க இருந்து ரானோட வீட்டுக்கு இப்ப கூட்டிட்டு போகணும். ஆனா வெளியில பிணந்தினிகள் எல்லாம் இவனை விரட்டி பிடிக்கிறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹாரி பாட்டரை கொல்றதுக்கு வால்டமார்ட் வேற காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால ஹாரி பாட்டர் அப்படியே கூட்டு போறது ஆபத்துன்னு சொல்லி நம்ம ஒத்தக்கண்ணை என்ன பிளான் பண்றாருன்னா, இருக்கிற நிறைய பேரை ஹாரி பாட்டர் மாதிரி நிறைய டூப்ளிகேட் ஜெராக்ஸ் மாதிரி போட்டு விட்டுருவோம், உருமாறிடுவோம். அப்புறம் எல்லாரும் ஒரு 6 டீமா தனித்தனியா பிரிஞ்சு போவோம். அப்படி போனாதான் உண்மையான ஹாரி பாட்டருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. ஹாரி பாட்டர் இதுக்கு ஒத்துக்கல. ஆனா சுத்தி இருக்கிறவங்க இல்ல இத பண்ணி ஆகணும்னு கட்டன் ரைட்டா சொல்லிட்டாங்க. இதுக்கு அவங்க அந்த மந்திர பாஷணத்தை பயன்படுத்துறாங்க. நம்ம ஹெர்மானி ஹாரி பாட்டரோட முடிய ஒண்ணு புடுங்கி அந்த மந்திரத்துக்குள்ள, அந்த மந்திர பானத்துக்குள்ள போட்டு நல்லா குலுக்கி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிக்க, குடிக்கிற பசங்க எல்லாம் அப்படியே ஹாரி பாட்டர் மாதிரியே மாறுறாங்க. அப்புறம் அவங்க ஹாரி பாட்டரோட பழைய ட்ரெஸ் எடுத்து எல்லாரும் போட்டுக்கிறாங்க. போட்டு ரெடி ஆயாச்சு. அப்புறம் ஒவ்வொரு டீம்லயும் 2 பேர் மொத்தம் 6 டீம், 6 × 2 12 பேர் தனித்தனியா வேற திசையில புறப்பட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. உண்மையான ஹாரி பாட்டர் மட்டும் நம்ம தாடி மாமாவோட வண்டியில உட்காந்துக்கிறான். இது போக நம்ம ஒத்தக்கண்ணை மட்டும் தனியா தொடப்பக்குச்சியில பறந்து வந்துட்டு இருக்கிறார். எல்லாம் கிளம்புறாங்க. எல்லா பேருமே சேர்ந்து சந்திக்க போற இடம் எங்க? ரானோட வீடு தான். அங்க ஒரு மந்திர வலையம் இப்ப போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் புறப்பட்டு வரும்போது பார்த்தா வானத்துல பயங்கரமான புயல் மாதிரி கருமையா வீசுது. அடுத்த நொடி பார்த்தா வானம் முழுக்க ஏகப்பட்ட பிணந்தினிகள் சுத்தி திரியுதுங்க. இவ்வளவு பேரா யுத்தத்துக்கு தயாராயிட்டாங்க போல. அதனாலதான் இவ்வளவு பேர் அசால்ட்டா திரியுறாங்க. டம்பிள்டோர் இறந்த பிறகு இவங்களுக்கு இன்னும் தெனாவெட்டு கூடி போயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்ப கூட பாருங்க, வர்ற எல்லா பேரையும் கண்ணா பின்னான்னு விரட்டுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்ம தாடி மாமா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கிறாரு. மத்தவங்களுக்கு ஆபத்து வரப்போது மித்தவங்களை காப்பாத்தணும்னு சொல்லுவான் ஒரிஜினல் ஹாரி பாட்டர். ஆனா அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, கொடுத்த உத்தரவை நான் நிறைவேற்றுறேன், கம்முனு கடை அப்படின்ட்டாரு தாடி மாமா. வண்டியை ஓட்டிட்டு போறாரு. ஃபுல் ஃபோர்ஸ்ல ஓட்டி போறாரு. ஒரு 3-4 பிணந்தினிகள் விரட்டிக்கிட்டே வருது. அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழி இல்லாம வண்டியை மனிதர்கள் ஓட்டக்கூடிய அந்த ரோட்டு பக்கம் கொண்டு வந்துடுறாப்ல. கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு போறாரு. பின்னாடி இருந்து வரக்கூடிய பிணந்தினிக அவங்க மேஜிக்க போட்டு அடிக்கிறாங்க. எதுக்க போற வண்டியெல்லாம் வெடிச்சு செதறுது. எல்லாத்தையும் தாண்டி 360 டிகிரில நம்மால வண்டி ஓட்டிட்டு சுரங்கத்துக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். ஒரு கட்டத்துல அப்படி தலைகீழா தொங்க வேண்டியதா இருக்கும். யாரு? நம்ம ஹாரி பாட்டர். தலைகீழா தொங்கி எதுக்க வர்ற ஒரு பஸ் மேலேயே ஓடியாந்து அப்புறம் லேண்டார் அப்ளை போயிடுச்சு. அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க அவங்கள சமாளிச்சு போறதுக்காக. ஆனாலும் தொடர்ந்து அந்த பிணந்தைகள் விடுவதாக தெரியல. தொடர்ந்து விரட்டிக்கிட்டே வருதுங்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லி அடுத்து பார்த்தா ஏதோ ஒரு மந்திரம் தாடி மாமா மேல பட்டுருது. அவர் அப்படியே மயங்கி போயிடுறாரு. மயங்கி போறதுனால அந்த வண்டியை ஓட்டக்கூடிய அந்த வேலையை நம்ம ஹாரி பாட்டர் தான் பார்த்துட்டு இருக்கிறான். இதுக்கு மத்தியில கரெக்டா குறிபாத்து அடிக்க போகும்போது ஹாரி பாட்டர் வளர்த்த அந்த ஆந்த குறுக்கால போய் அந்த அடியை வாங்கிக்கிட்டு ஆந்த கீழே விழுந்துருது பாவம். சரி, அதை எல்லாத்தையும் தாண்டி ரானோட வீட்டு பக்கம் வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆனா அதுக்குள்ள பெரிய ஒரு கரும்புகை வருது. யாரா அது அப்படின்னு பார்த்தா புகையை கிளப்பிட்டு வர்றது வேற யாரும் இல்ல, நம்ம வெள்ளை வால்டமார்ட் தான். ஹாரி பாட்டரை தான் கையால தான் கொல்லுவேன்னு சொன்னவன் அதுக்காகவே வந்துட்டான். மந்திரத்தை போடுறான். பதிலுக்கு நம்மாலும் மந்திரத்தை போடுறாரு. 2 மந்திரமும் இடி மாதிரி மோதிக்கிட்டு அப்படியே போடிக்கிட்டு இருக்குது. ஹாரி பாட்டருக்கு வேற ஒரு மாதிரி மயக்கமா வேற இருக்குது. ஆனா அதையும் தாண்டி அவன் ஃபோர்ஸா அடிக்க வால்டமார்ட்டோட மந்திரக்கோலு அப்படியே சில்லு சில்லா செதறி உடஞ்சு போயிடுது. அவரை
அவரால ஒண்ணும் செய்ய முடியாம வால்டமார்ட் நின்னு போயிடுறாரு. இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதுல அவர் காண்டாயி கத்தும் போது சுத்தி இருக்கிற அந்த பவர் கம்பிகள் எல்லாம் பயங்கரமா சேதாரமாயிடும். ஒரு வழியா ரானோட வீட்டு வரைக்கும் இவங்க வந்து சேர்ந்துறாங்க. ஆனாலும் பாருங்க, எசக்கு பிசக்கா லேண்ட் ஆகி டங்குன்னு குதிச்சு தான் வந்து சேர்றாங்க. சோ வந்தது இவங்க தான். வேற யாரும் வரலையான்னு ஹாரி பாட்டர் கேக்குறான். அடுத்தடுத்து மத்த ஹாரி பாட்டர்ஸ் எல்லாம் வந்து இறங்குறாங்க. ஒருத்தருக்கு மட்டும் அடிபட்டு இருக்குது காதுல. அந்த ட்வின்ஸ்ல ஒருத்தவன் போல. அவனை சோஃபால படுக்க வச்சாச்சு. அம்மா வருத்தப்படுறாங்க பாவம். ஆனா நம்ம ஓனாய் மனுஷன் உண்மையான ஹாரி பாட்டர் நீதாங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு முத நாம சந்திச்சுக்கும் போது என் பக்கத்துல இருந்த அந்த விலங்கோட பேர் என்ன அப்படின்னு கேட்பான். உண்மையான ஹாரி பாட்டர் கரெக்டான பேரை சொன்ன பிறகுதான் நம்புறாப்ல. இல்லையா வால்டமார்ட் அவங்க ஆட்கள் யாரையாவது கூட உருமாத்தி இங்க அமுச்சு விடலாம், நமக்குள்ள குழப்பத்தை விளைவிக்க பார்க்கலாம். அதனாலதான் கேட்டேன், தப்பா நினைச்சுக்காதங்கிறாரு ஓனாய் மனுஷன். அப்புறம் அடுத்து ஒரு அமைச்சர் வராப்ல கூட ஒரு ஹாரி பாட்டரை கூட்டிக்கிட்டு. அவரு இவனை சந்தேகப்படுறாரு ஓனாய் மனுஷனை. டம்பிள்டோர் கடைசியா நம்ம கிட்ட சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஹாரி பாட்டர் தான் நம்மளோட நம்பிக்கை, அவன் தான் நமக்கான ஆயுதம்னு சொல்லியிருப்பார் போல. அதை கரெக்டா சொன்ன பிறகுதான் அந்த அமைச்சர் நம்ம பயில நம்புறாப்ல ஓனாய் மனுஷன். அடுத்தடுத்து ஹெர்மானி வர்றா. அப்புறம் நம்ம ரான் வர்றான். ரான் கூட வந்த அந்த லேடியை ரான் தான் காப்பாத்தினான்னு சொன்னதும் இவ ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. ரானுக்கு சந்தோஷம். ஒரு வழியா அடுத்த டூன்னு வந்துட்டா. எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஒத்தக்கண்ணை மட்டும் வரல. ஒத்தக்கண்ணை தாக்கப்பட்டாருன்னு நினைக்கிறேன். இறந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஒத்தக்கண்ணனை பத்தி இப்ப பேச்சு இல்ல. அந்த ட்வின்ஸ்ல ஒருத்தவனுக்கு ஒரு காதே நல்லா அடிபட்டு போயிருக்குது போல. ஆனாலும் அவன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது வகையில ஓகே. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உண்மையான நம்ம ஹாரி பாட்டர் மட்டும் அங்க இருந்து பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். பின்னாடியே நம்ம ரான் ஓடியாரான். இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, ஒத்தக்கண்ணன் செத்து போயிட்டாரு, இங்க வேற ஒருத்தவனுக்கு காது போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, இனிமே யாருக்கு எந்த கஷ்டம் வேண்டாம், நான் போறேன் அப்படிங்கிறான். என்ன எங்க அண்ணனோட கல்யாணம், மூத்த அண்ணனோட கல்யாணம் இருக்குது, அப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து போறான்னு பேசி இருக்கிறோம், எல்லாரும் உனக்காக இங்க இருக்கும்போது நீ மட்டும் போனா எப்படி அப்படின்னு கேட்கறாப்ல. வேணும்னா நீ வா அப்படின்னு கூப்பிடுறான். ஹெர்மானியை விட்டுட்டு என்னால வர முடியாதுன்னு ஃப்ளோல சொல்லிடுறான். அப்புறம் நான் சொன்னேன்னு அவகிட்ட சொல்லிக்காத அப்படின்னு வேற சொல்றான். பாரு, வெட்டிங்க முடிப்போம், கல்யாணத்தை முடிப்போம், அப்புறம் என்ன ஏதுன்னு பொறுமையா பேசிப்போம் வான்னு சொல்லி பொட்டி படிக்கையை பிடிங்கிக்கிறான். வேற வழி இல்லாம ஹாரி பாட்டரும் திரும்ப வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர்ல பார்த்தா டம்பிள்டோர் இறந்ததை பத்தி, அவரை பத்தி ஏதோ புக்ஸ் எல்லாம் யாரும் எழுதுறாங்களா, அதை பத்தி எல்லாம் படிச்சிட்டு இருக்கிறான். அப்போ ரானோட தங்கச்சி ட்ரெஸ் போட்டு விட சொல்லி வருவா. இவன் தான் ஹெல்ப் பண்றாச்சு, போட்டு வர்றான். ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, நமக்கு எப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாம் நல்லதுக்கு தான், நடக்கும்போது நடக்கட்டும் அப்படிங்கிறான். ரெண்டு பேரும் முத்தா கொடுத்துட்டு இருக்க. பின்னாடியே அண்ணங்காரன் அந்த ட்வின்ஸ்ல ஒருத்தவன் காதல் அடிபட்டதுல அவன் சத்தம் இல்லாம இந்த பக்கத்துல ஓடியாருவான். காலையிலேயாவா அப்படின்னு கேட்டு நக்கல் பண்றான். இவங்க ரெண்டு பேரும் வெக்கத்துல அப்படியே இது பண்றாங்க. அப்புறம் பார்த்தா இந்த பக்கத்துல அமைச்சரவை தலைவரா புதுசா வந்திருக்கிறார் போல. அமைச்சரவை தலைவர் அவர் வந்திருக்கிறார். என்ன வந்திருக்கிறீங்கன்னு பசங்க விசாரிக்க, டம்பிள்டோரோட உயிலை எடுத்துட்டு வந்திருக்கிறார். அவர் இறந்து போன பிறகு அவரோட உயில படிக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருக்கிறபடி செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற போல தெரியுது. ரானுக்காக அதுல ஒன்னு எழுதியிருக்கிறார். எதை கொடுக்குறாப்லன்னா, இந்த ஒளியை எல்லாத்தையும் ஒரு டிவைஸ் வாங்கி வச்சுக்கும், தேவைப்படும் போது அது திரும்பவும் கொடுக்கும். ஹாரி பாட்டர் இந்த நிறைய பாகங்கள்ல இதை யூஸ் பண்ணி, சாரி டம்பிள்டோர் நிறைய பாகங்கள்ல அதை யூஸ் பண்ணிருப்பாரு, நீங்க பாத்திருப்பீங்க. அந்த டார்ச்சை கொடுக்குறாப்ல. அப்புறம் ஹெர்மானிக்கு ஒரு புக்கை கொடுக்குறார். ஒரு பழமையான புக்கு போல, அது கரை பத்த புக்கு. அந்த கரையை நீங்க படிச்சுக்கலாம், பிளஸ் அதுல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் முடியும் சொல்லி கொடுத்திருக்காரு போல. அப்புறம் நம்ம ஹாரி பாட்டருக்கு, ஹாரி பாட்டர் முத ஒரு கேம்ல விளையாடும் போது ஒரு சின்ன பறக்கிற பந்தை பிடிச்சிருப்பான்ல, அதை அவனோட பெருமையை பறைசாற்றும் விதமாக அவங்கிட்டே ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கொடுத்திருக்காப்ல. அவ்வளவுதானா அப்படின்னு நம்ம ஹாரி பாட்டர் கேட்க, அது போக இன்னும் ஒன்னு ஒப்படைச்சிருக்காரா. அது என்ன அப்படின்னா, ஹாரி பாட்டரோட 2வது பாகத்துல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு பெரிய அனகொண்டா மாதிரி இருக்கிற ஒரு பாம்போட வாய்க்குள்ள ஒரு கத்தியை விட்டு சொருகி கொன்னு இருப்பான். அந்த கத்தி உண்மையிலேயே அந்த கத்தி யாருக்கு சொந்தம்னா, இந்த ஸ்கூலையே ஃபவுண்ட் பண்ணாங்கல்ல 4 ஃபவுண்டர்ஸ் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம ஹாரி பாட்டர் கூட ஒரு கேம் ஒரு குழுவின் சார்பா விளையாடுவான்ல, அந்த குழுவோட தலைவர் அவர் பயன்படுத்தின வாள் தான் அது. அந்த வாளை இவனுக்கு ஒப்படைக்கிறாரு. ஆனா அந்த வாள் இப்ப எங்க கிடக்குன்னே தெரியலையா, காணாம போயிடுச்சு போல. இது ஒரு பக்கம்னா, இந்த பக்கத்துல ரானோட அப்பா தான் மூத்த பையனோட கல்யாணத்துக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு சாமியானெல்லாம் மேஜிக்ல போட்டு வைக்கிறார். கல்யாண பொண்ணு யாருன்னு தெரியும்ல, போன பாட்டுக்கு முந்தின பாகத்துல ஒரு 3 போன பாகம்னு நினைக்கிறேன், 3 போட்டியாளர்கள் 3 ஸ்கூலை ரெப்ரசென்ட் பண்ணி வருவாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு வருவாளே, அக்காஹாரி, தங்கச்சி கூட தண்ணிக்குள்ள சாக கிடக்கும் போது ஹாரி பாட்டர் காப்பாத்திருப்பாப்ல, அந்த அக்காஹாரியை தான் மூத்த பையன் கட்டிக்க இருக்கிறான் போல தெரியுது. வெட்டிங் ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்குது. எல்லாரும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாரி பாட்டர் கூட ஜம்முன்னு கிளம்பி வந்திருக்காப்ல. ஹெர்மானிய காதல் பார்வையோட பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம ராணு. நம்ம லூசு பெண்ணை கூட இங்க தான் இருக்கிறா, வந்திருக்கா. லூசு பெண்ணோட அப்பா கூட வந்திருக்காரு, தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. இவரு அமைச்சரவை பத்திரிகைக்கு எதிராக ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறார் போல. நேர்மையா நடத்துவோம், டம்பிள்டோருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு எடுத்து சொல்றாப்ல. அவரோட கழுத்துல இலுமினாட்டி லோகோ மாதிரி ஏதோ ஒரு லோகோ கிடக்கிறத கவனிக்கலாம். ஒரு முக்கோணம் போட்டு உள்ள ஒரு வட்டம். ஹாரி பாட்டர் யாரை பாக்குறதுக்காக அடுத்து வரான்னா, ஒரு பெரியவரை. இவர் தான் டம்பிள்டோர் சம்பந்தப்பட்ட அந்த புத்தகத்தை எழுத போறார் போல தெரியுது. டம்பிள்டோரை பத்திய பல விஷயங்களை எழுதி இருக்கிறாப்ல. வால்டமோர்ட்டோட உசுறு இருக்கிற 7 பாகத்துல 2 பாகம் ஆல்ரெடி அழிக்கப்பட்டது. ஒன்னு டைரி, பாம்போட பல்ல வச்சு குத்தி கொன்னு இருப்பான். இன்னொன்னு வந்து அவங்க அம்மாவோட மோதிரம், அதை நம்ம டம்பிள்டோர் அழிச்சிருப்பாரு. அந்த முயற்சியில அவரோட ஒரு கையே கருகி போயிருக்கும். சோ மீதி இருக்கிறது 5 பாகம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பக்கத்துல ஒரு பாட்டிமா பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்துருக்கும். இந்த பக்கத்துல இந்த பெரியவர் உட்கார்ந்துருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்தே பேசுறாங்க. அவங்க பேசுறதுல நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் டம்பிள்டோரை பத்தி. ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். 1, டம்பிள்டோருக்கு அண்ணன்னு ஒருத்தர் இருக்கிறாப்ல போல, அதை பத்தி பேசுறாங்க. 2, டம்பிள்டோரை
டம்பிள்டோரை பத்தி ரொம்ப தெரிஞ்ச ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க போல. டம்பிள்டோரும் அவங்களும் அவ்வளவு நெருக்கம் போல. அந்த முகம் தெரியாத நபர் அவரின் மூலமா ரீட்டாங்கிற ஒரு பத்திரிக்கைக்காரி 800 பக்கம் கொண்ட ஒரு புக்கையே டம்பிள்டோரை பத்தி எழுதியிருக்காங்களா. அவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க போல ஒரு பத்திரிக்கைக்காரி. யார் மூலமா? யாரோ ஒரு லேடி மூலமா. அந்த லேடி தான் நம்ம டம்பிள்டோருக்கு ரொம்ப நெருக்கம் போல தெரியுது. அப்புறம் டம்பிள்டோர் இதற்கு முன்னாடி பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல இருந்திருக்கிறார் போல. அந்த ஊரை பத்தியும் பேசுறாங்க. ஊர் தெரியுது. நீ தான் டம்பிள்டோருக்கு ரொம்ப நெருக்கமாச்சே, இதெல்லாம் நாங்க சொல்லி தான் உனக்கு தெரியணுமான்னு வேற பாட்டி கேட்க இவன் முழிக்கிறான். அடுத்து பார்த்தா இங்கே இருந்து ஒரு ஒலி, ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா அமைச்சரவை தலைவரை கொன்னுட்டாங்களா, அமைச்சரவை ஆட்களும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்களா, பிணந்தணிகள் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அடுத்த நொடி பார்த்தா பிணந்தணிகள் வெட்டிங் நடக்கிற இந்த இடத்துக்குள்ளேயே புகுந்து எல்லாத்தையும் காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வளையத்தையும் தாண்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க போல தெரியுது. அங்கிருந்து இந்த பசங்க 3 பேரையும் நம்ம ஓனாய் மனுஷன் தான் காப்பாத்தி மனிதர்கள் வாழக்கூடிய சிட்டி பக்கம் தள்ளி விட்டுறாப்ல. மீதி எல்லாரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ணணும்னு தெரியாம நம்ம ஆட்கள் நடந்து போயிட்டே இருக்காங்க. Dress மாத்தணும் சொல்லி ஒரு பை எடுத்து வந்திருக்கா. பாக்குறதுக்கு ஹேண்ட்பேக் மாதிரி இருக்குது. ஆனா கையை விட்டு அல்ல Dress வந்துகிட்டே இருக்குது. அல்ல கொடுக்குற ஒரு பெரிய பை, ஒரு மாய பை போல தெரியுது. டம்பிள்டோர் கொடுத்த புக்கை எங்க விட்டுட்டோன்னு தெரியலையேன்னு வருத்தப்படுறா பாவம். ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டருக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒரு 2 பேர் வர்றாங்க. சாதாரண மனிதர்கள் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. பார்த்தா அவங்க கிட்ட மந்திரக்கோள் இருக்குது. அதை பார்த்ததும் கீழே குனிங்கன்னு ஹாரி பாட்டர் கத்துறான். கரெக்டா குனிய அவங்க எஸ்கேப் ஆறாங்க. ஒருத்தர் மேல தூக்கி எறியப்படணும் மந்திரத்தை கொடுத்துட்டான். இன்னொருத்தவன் மட்டும் கண்ணா அப்படின்னா அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனையும் அடிச்சு தூக்கிடுறாங்க. அப்புறம் அங்க இருந்த லைட்ல இருந்து ஒளி எல்லாத்தையும் நம்ம ரானோ, நம்ம பேர் என்னது, நண்பர் ரானு, அவன் கேதர் பண்ணி எடுத்துக்கிறான். எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. இப்ப மயங்கி கிடக்கிற அந்த 2 அடியாட்களையும் கொன்னுடலாமா அப்படின்னு கேட்க, கொல்ல வேண்டாம், அவர்களோட நினைவுகளை வேணா அழிச்சிடலாம் அப்படின்னு ஹாரி பாட்டர் சொல்ல, ஹெர்மானி தான் போய் அந்த நினைவுகள் எல்லாத்தையும் அழிக்கிறா. எப்படி நாம இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னு ஹாரி பாட்டர் கேட்கும்போது அவங்களுக்குள்ள பேசிக்கிறது என்னன்னா, நம்ம ஹாரி பாட்டர் இன்னைக்கு பிறந்தநாள், 18வது பிறந்தநாள் இன்னையில இருந்து ஆரம்பமாகுது. 18வது வயசை தொட்டதுமே ஹாரி பாட்டர் எங்க இருக்கிறான், ஏது பண்றாங்கிற அந்த ட்ரேஸ வால்டமாட்டால கண்டுபிடிக்க முடியாது போல, அது கட்டாடும் போல. அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கேக்கு கூட கட் பண்ணலையான்னு ஹெர்மானி வருத்தப்பட்டு இருக்கா பாவம். அப்புறம் இவங்க எங்க போறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங்க்கு பின்னாடியே ஒரு பில்டிங்கை ஒளி வச்சிருந்தாங்கல்ல, ரகசிய இயக்கத்தோட பில்டிங், அந்த பில்டிங் பக்கம் வராங்க. அங்க பார்த்தா ஒரு வெண்புகை உருவாகுது. யாருன்னு பார்த்தா நம்ம டம்பிள்டோரோட ஆத்மா வர்றாப்ல தெரியுது. ஒரு செகண்ட் சும்மா லைட்டா பயமுறுத்துறதுக்காக நம்ம ஒத்தக்கண்ண இந்த மாதிரி மேஜிக்கை போட்டு வச்சிருப்பானோ என்னவோ. அதையும் தாண்டி உள்ள ஏதோ லைட்டா டப்பா உருள்ற சத்தம் கேக்குது. அப்புறம் ஹாரி பாட்டர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வால்டமாட் இந்த மந்திரக்கோலை விக்கிற ஒருத்தவனை பிடிச்சு, ஏண்டா வேற ஒரு மந்திரக்கோலை பயன்படுத்தி அவனை கொன்னுற முடியும்னு சொன்னேன், ஆனா மந்திரக்கோலை உடஞ்சு போச்சுன்னு விசாரிக்கும் போது நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, அது சம்பந்தமா நான் விசாரிச்சு சொல்றேன்னு டைம் வாங்கிக்கிறாப்ல. இங்க நம்ம ஹாரி பாட்டர் தங்கி இருக்கிற இடத்துல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பக்கத்துல எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு புக் இருக்குது. இதுதான் டம்பிள்டோரை பத்தி எழுதப்பட்ட அந்த 800 பக்கங்கள் கொண்ட புக். எந்த லேடி டம்பிள்டோரை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னாங்களோ அந்த லேடியோட போட்டோ கூட அதுல இருக்குது. அப்புறம் இங்க ஒரு ரூம்ல ரெகுலஸ் ஆர்கிடெக்டர்ஸ் பிளாக் அப்படின்னு எழுதி இருக்குது. ஷார்ட்டா சொல்றதா இருந்தா RAB அப்படின்னு சொல்லலாம். இந்த RAB இதுக்கு முன்னாடி நீங்க போன பாட்டுல கேள்விப்பட்டிருப்பீங்க. மூணாவதா இவங்க ஒரு டாலரை கண்டுபிடிச்சு எடுத்து வந்திருப்பாங்கல்ல, டம்பிள்டோர் கூட அந்த விஷத்தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு எடுத்து வந்திருப்பாரு. அந்த டாலருக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கும். இந்த டாலர் ஃபேக்குன்னு, உண்மையான அந்த பொருட்களை நான் கண்டுபிடிச்சிட்டேனோ RABன்னு ஒருத்தவர் கையெழுத்து போட்டு எழுதியிருப்பாரு இல்லையா. அந்த RABங்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹாரி பாட்டரோட வளர்ப்பு தந்தை சீரியஸ் பிளாக்கோட கூட பிறந்தவன் தான் இந்த RAB போல. அந்த RABயோட முழு விளக்கம் என்ன யாருங்கிறத இப்ப அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் உள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு யாரான்னு பார்த்தா, இதே வீட்ல நம்ம சீரியஸ் பிளாக்கோட ஃபேமிலியில ஒருத்தவர் அடிமையா வேலை பார்த்துட்டு இருப்பார்ல, அந்த காப்ளின் இருக்குதுங்க. வேவு பாக்குறியான்னு நம்ம ஆளு கேட்பான். இல்ல சும்மா தான் நான் ஒளிஞ்சிட்டு இருந்தேங்கிறாரு அவரு. அப்புறம் இந்த ஃபேக்கான டாலரை காமிச்சு, இதே மாதிரி டாலர் இதுக்கு முன்னாடி இங்க இருந்ததா, அது எங்க அப்படின்னு விசாரிக்கும் போது, இதுக்கு முன்னாடி நான் பாத்துருக்கிறேன், சீரியஸ் பிளாக்கோட தம்பி அந்த RABயா அவர் இதை வச்சிருந்திருக்கிறார். ஓ தம்பி இல்ல போல, அண்ணன் போல, சீரியஸ் பிளாக்கோட அண்ணன். அவர்கிட்ட இந்த டாலர் இருந்ததாகவும் இந்த டாலரை அழிச்சிட சொல்லி இந்த காப்ளின் கிட்ட கொடுத்ததாகவும், காப்ளின் எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த டாலரை அழிக்க முடியலன்னு சொல்லியிருக்கோம். சரி இப்போ அந்த டாலர் எங்கன்னு கேட்கும்போது, அந்த டாலரோட சேர்ந்து இங்க இருக்கிற நிறைய பொருட்களை ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாராம். முண்டாகஸ்னு யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாராம். இந்த முண்டாகஸை நாம வெட்டிங்ல பார்த்திருப்போம். முக்கியமில்லாத கேரக்டர் நான் ஃப்ரீயா விட்டுருந்தேன். பின்னாடி வரும்போது அந்த கேரக்டர் பத்தி நம்ம பார்ப்போம். இது ஒரு பக்கம்னா, அந்த பக்கத்துல பார்த்தா மறுபடியும் ஸ்கூலுக்கு போறதுக்காக ட்ரெயின்ல நம்ம பசங்க வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பிணந்தணிகள் அதை அட்டாக் பண்றதுக்கு வந்துருச்சுங்க. ஒருத்தன் தண்டவாளத்துக்கு நடுவுல இருந்து அந்த ட்ரெயினையே ஒரு கையை நீட்டி ஏதோ பார்த்துட்டு இருக்கான். ஓ ட்ரெயினை நிப்பாட்டுறார் போல. நிப்பாட்டி உள்ள வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஹாரி பாட்டர். ஆனா நம்ம லாங் பாட்டம் எந்திரிச்சு, டே முட்டாப்பல்களா, ஹாரி பாட்டர் இங்க இல்லடா அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. அப்புறம் இங்க அமைச்சரவையில பார்த்தா, அமைச்சரவை பக்கம் பார்த்தா மொத்த அமைச்சரவையும் இப்போ வால்டமாட்டோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. தன்னோட விசுவாசிய ஒரு பிணந்தனிய தான் தலைவரா எப்ப போட்டிருக்கிறார் போல தெரியுது வால்டமாட். அந்த புது தலைவர் ஹாரி பாட்டரை கண்டுபிடிச்சு கொடுத்தா தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும்னு ஏகப்பட்ட போஸ்டர் அடிச்சு வச்சிருக்காரு. இனிமே நாங்க சொல்றதுதான் சட்டம், நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறோம்னு சொல்றாரு. ஒத்துழைக்காதவங்க எல்லாம் அடிச்சு இழுத்துட்டு போறாரு. கொற்ற மலையில மார்க்கெட் பக்கம் அந்த முண்டாகஸ் இருக்கிறாப்ல.
யாரோ ரவுடிஸ பார்த்ததும் பயந்து ஒளிஞ்சுக்கிறாரு. இவர்கிட்ட தான் அந்த டாலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டாலர் உட்பட நிறைய பொருட்கள் இங்க இருந்து எடுத்துட்டு போனதா சொன்னாப்ல இல்ல, அப்படி எடுத்துட்டு போன முண்டாகஸ் தான் அது. ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு, பயந்துகிட்டு இருக்காரு. இங்க இருந்து மறைஞ்சு போன நம்ம காப்ளின் கூடவே ஹாரி பாட்டரால 2வது பாட்டுல நினைக்கிறேன் ஒரு காப்ளின் அடிமையில இருந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதுவும் ரெண்டும் சேர்ந்து அந்த மண்டாகஸ புடிச்சு இழுத்துட்டு வருதுங்க. திருடன்னு கத்திட்டு வருதுங்க. இவங்க இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு வருதுங்க. திருடிட்டு போனது இவன் தானே பேச்சுவார்த்தையில தெரிய வந்துருது. ஆனா அந்த டாலர் எங்கடா அப்படி கேட்டா, அமைச்சரவை சேர்ந்த ஏதோ ஒரு பொம்பளை வந்து லைசன்ஸ் வேணும்னு கேட்டுச்சா. மார்க்கெட்ல விக்கிறதுக்கு லைசன்ஸ் வேணுமா, லைசன்ஸ் இல்லாம இவர் மார்க்கெட்ல ரோட்டுக்கு மேல வித்துட்டு இருந்திருக்காரு. பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதை இந்த டாலரை கொடுத்து தான் நான் சரி கட்டினேன் அப்படின்னு சொல்றாரு முண்டாகஸ். யாரா அந்த பொம்பளை அப்படின்னு கேட்கும்போது நியூஸ் பேப்பர்ல இது பார்த்துட்டு இதோ இந்த பொம்பளை தான் காட்டுறாப்ல. வேற யாரும் இல்ல, அந்த அமைச்சரவை எடுபடி அவதான். அவ இன்னும் சாகலையா, உயிரோட தான் இருக்கிறாளா? ரைட். அவளோட பிஏ நியூஸ் பேப்பர்ல பின்னாடி இருக்கிறத கவனிக்கலாம். அந்த பிஏவை இவங்க அலாக்கா தூக்குறாங்க. இன்னும் 2 பேர் அங்க வேலை பார்க்கறவங்கள தூக்கி அவங்க முடியெல்லாம் எடுத்து அவங்கள மாதிரியே உருமாறி அமைச்சரவைக்குள்ள போய் அந்த லாக்கரை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறாங்க போல தெரியுது. அங்க நிறைய பேர் போற இடத்த ஃபாலோ பண்ணி இவங்களும் போறாங்க. பார்த்தா எல்லா பேரும் பாத்ரூம் பக்கம் போய் இங்க இருந்து ஒரு மேஜிக் மூலமா தான் அமைச்சரவைக்கு போறாங்க போல தெரியுது. உள்ள வந்தவங்க எப்படி அமைச்சரவைக்கு போறாங்கன்னு பார்த்தா ஃபிளஷ் பண்ற அதுக்குள்ள போய் காலை வச்சுக்கிட்டு ஃபிளஷ் பட்டன் அமுக்கணும். தண்ணி ஃபிளஷ் ஆகி கீழே போறாப்ல, இவங்க ஃபிளஷ் ஆகி அமைச்சரவைக்கே வந்துடலாம் போல. இதுதான் ட்ரிக். அதை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அதே மாதிரி இவங்க அமைச்சரவைக்குள்ளேயே வந்துடுறாங்க. இவங்க லிப்ட்ல ஏற போற சமயம் ஒரு சட போடுறவன் வந்து ஏதோ மிரட்டிட்டு போறான். அவன் ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையா சரி பண்ணணுங்கிறான். லிப்ட்ல வேற படு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஜடபோட்டவன் 1 மணி நேரத்துல அவனோட ஆபீஸ்ல தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குதான். அந்த மலையை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி இல்லைன்னா உன் பொண்டாட்டி மேல விசாரணை பண்ணுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கனால அங்க லிப்ட்ல அவனை இறக்கி விட்டு எப்படியாவது பண்ணி அந்த மலையை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீதி 2 பேர் கிளம்புறாங்க. ஹாரி பாட்டரும் ஹெர்மானியும். கரெக்டா லிப்ட் ஓபன் பண்ணா அந்த எருபடி வந்து நிக்கிறா. இங்கதான் இருக்கிறியா, வா போலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிறா. பிஏ கூட. நீ இன்னும் இறங்கலையாடான்னு இந்த பையல பார்த்து கேட்க நம்மாலே இறங்கிடுறான் ஹாரி பாட்டர். பார்த்தா அங்க போய் அலார மாதிரி ஏதோ ஒன்ன கீழே போடுறான். அது பல வடிவில பிரிஞ்சு பல பாகங்களா பிரிஞ்சு அங்கங்க பாம் மாதிரி புகைய போட்டு இருக்கிற எல்லாரையும் வெறுப்பேத்தி ஒரு கலவரத்தையும் உண்டு பண்ணிட்டு இருக்குது. ஒரு டைவர்ஷன் அங்க உண்டு பண்ணிட்டு இருக்குது. இங்க பார்த்தா நம்ம ஹாரி பாட்டர் அந்த எருபடி அம்மாவோட ஆபீஸை கண்டுபிடிச்சு உள்ள போய் லாக்கர் எங்க இருக்குன்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அப்புறம் தேடி ஒண்ணும் கிடைக்காம ஹாரி பாட்டர் வந்துடுறாப்ல, நம்ம ராணு வந்துடுறாப்ல. லிப்ட்ல ஏறிறாங்க. ஹெர்மானி எங்கடா அப்படின்னு கேக்குறான். அந்த எருபடி கூட சேர்ந்து கோர்ட் ரூம் வரைக்கும் போயிருக்கிறா அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. இங்க சில பேரை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்கல்ல. இந்த ஆட்கள் எல்லாம் யாருன்னா அப்பா அம்மா மந்திரவாதிகளாக இல்லாம பையன் மந்திரவாதியா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அரரத்தம் அப்படிங்கிறாங்க, மாசு ரத்தங்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை தான் பிடிச்சி உள்ள போடுறாங்க. அந்த மாதிரி ஆட்களை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. இல்ல இதுல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவோம். மொத்தம் 3 ரத்தம் இருக்கு. ஒன்னு மாசு ரத்தம், இன்னொன்னு அரரத்தம், இன்னொன்னு ரத்தம். மாசு ரத்தம் அப்படிங்கிறது அப்பா அம்மா 2 பேரும் மனுஷங்களா இருந்து பிள்ளைங்க வந்து மந்திரவாதிகளா பிறக்கிறது, நம்ம ஹெர்மானி மாதிரி. அரரத்தம் அப்படிங்கிறது அப்பா அம்மால யாராவது ஒருத்தர் மந்திரவாதியா, இன்னொருத்தவங்க சாதாரண மனுஷியா இருந்து அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க. அப்புறம் பியூர் ரத்தம் அப்படின்னு சொல்றது தான் அப்பா அம்மா 2 பேரும் மந்திரவாதிகளாக இருக்கிறது. இப்படி ஒரு 3 கேட்டகரி இருக்குது போல. கோர்ட்ல நடக்கிற இந்த கூத்தையெல்லாம் அப்படியே கோர்ட்டுக்கு மேல இருந்து பிணந்து நீங்க கொத்தி பாம்பா நடக்கிற கூத்த பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கடா அந்த டாலர்னு பார்த்தா கடைசியில அந்த எடுபடியோட கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்குது அந்த டாலர். உள்ள ஒரு பொண்ணை விசாரணை பண்றாங்கல்ல, அந்த பொண்ணு யாருன்னா நம்ம ராணை எப்படி உருமாறி இருக்கிறானோ அந்த உருமாறினவரோட பொண்டாட்டி போல தெரியுது. 11 வயசுல இவங்களுக்கு ஒரு மந்திரக்கோள் கிடைச்சிருக்குது. அந்த மந்திரக்கோள் தன்னை தேர்ந்தெடுத்ததா அந்த பொண்ணு சொல்லும். ஆனா எடுபடி அம்மா என்ன சொல்லுது, மந்திரக்கோள் பொதுவா ஒரு சூனியக்காரிய ஒரு மந்திரக்காரிய தான் தேர்ந்தெடுக்கும், ஒரு மனுஷியை தேர்ந்தெடுக்காது, நீங்க சொல்றது பொய் அப்படின்னு குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா லிஃப்ட் திறக்க ராணி இங்க வரா. ராணை பிடிச்சி இழுத்துட்டு வராப்ல. ஹாரி பாட்டர் ஒரு ஆக்டிங்க போட்டு அப்படியே மேட்ச் பண்ணிடுறாரு. பொண்டாட்டிக்கு ஆறுதலா பக்கத்திலே நிக்கிறாப்ல ராணு நிக்கிறான். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஹாரி பாட்டரோட முகமாற்றம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மாட்டிக்கிறதுக்குள்ள தூக்கி எறியப்படுன்னு மந்திரத்தை போட்டு அந்த அம்மாவை தூக்கி எறிஞ்சு அவங்க கிட்ட இருந்த அந்த நெக்லஸ நம்ம ஹெர்மானி புடுங்கிடுறா. லிப்ட்ல ஓடியாந்து ஏறிக்கிறாங்க டாலரோட. கூடவே அந்த பொண்டாட்டி அம்மா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களையும் காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. பிணந்தினிகள் உடனே விரட்டிட்டு வரோம். அவங்க உசுர உரிய பாக்கும். தூக்கி எறியப்படும் சொல்லி எல்லாத்தையும் வெளியில விரட்டி விட்டு இவங்க வெளியில வந்துடுறாங்க அமைச்சரவை பக்கம். கோர்ட் ரூம்ல நடந்த அந்த கலவரம் எல்லாம் இந்த ஹால்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால கம்முன்னு அப்படியே நடந்து போறாங்க. அப்புறம் புருஷ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் வீட்டுக்கு போ, குழந்தைகளை பாத்துக்கோ, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே பொண்டாட்டி புருஷன் நினைச்சுக்கிட்டு முத்தா கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா நார்மல் உருவத்துக்கு மாறான். ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறிட்டான். ஹெர்மானி முத்தா கொடுக்கறத பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுவா. புருஷங்கார ட்ரெஸ் எல்லாம் உரி இருப்பாங்கல்ல, அவரும் ஜட்டியோட அந்த பக்கம் வராரு. நம்ம ஆட்கள் உரு மாறிட்டதுனால இப்போ காவலர்கள் ஈஸியா பாத்துறாங்க, பிடிக்கிறதுக்கு விரட்டுறாங்க. தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி மந்திரம் போட்டு விரட்டிக்கிட்டே வர்றான். அவன் மந்திர கோலை தட்டி எறின்னு சொல்லி தட்டி எரிஞ்சிடறாங்க. இருக்கிற லிப்ட் எல்லாம் கேட்டு போட்டு மூடப்பட்டு கொண்டு இருக்கிறது. எப்படியோ எல்லா பேரும் ஓடி உள்ள
ஏறி அப்படியே மேல போகும்போது பின்னாடியே ஒரு ஜடையனும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கிறான். அது ஒரு போர்ட்டல். அது வழியா ஏதோ ஒரு காட்டுப்பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூடயே ஒரு பிணந்தண்ணி வந்ததுனால அங்க கூட்டிட்டு போகாம ஒரு காட்டுப்பகுதிக்கு ஹெர்மானி கூட்டிட்டு வந்திருக்கா. ஏன்னா அவங்க போற இடம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா ராணுக்கு அடிபட்டு ஒரு கையே உடைஞ்சு போயிடும். தான் பைக்குள்ள இருந்து ஒரு மூலிகை எடுத்துட்டு வந்து அந்த காயத்தை குணப்படுத்திடுறாங்க. அப்புறம் ஒரு மந்திர வளையத்தை வேற உருவாக்குறா. வளையத்தை போட்டு அப்புறம் உள்ள ஒரு டென்ட் கட்டி அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிடுறாங்க. ராணுக்கு ஓரளவு சரியாயிடுச்சு. கட்டு போட்டு காலையில எந்திரிச்சாச்சு. இப்ப அந்த டாலர் கிடைச்சிருச்சு. அதை அழிப்பதற்கான முயற்சியை ஈடுபடுறாங்க. ஹாரி பாட்டர் மந்திரம் போட்டு பாக்குறான். டாலர் அழியிறாப்ல தெரியல. ஹெர்மானி போட்டு பாக்குறா. அப்பையும் அழியிறாப்ல தெரியல. எவ்வளவு மந்திரத்தை போட்டாலும் எத்தனை தடவை அடிச்சாலும் அது அழிய மாட்டேங்குது. அப்படியே இருக்குது. வேற வழி இல்லாம அதை அழிக்கிற அந்த வழியை கண்டுபிடிக்கிறவரை டாலரை தான் கழுத்திலேயே போட்டுக்கிறான். பொருட்களை கண்டுபிடிக்கணும்னு சொன்ன டம்பிள்டோர் அதை அழிப்பதற்கான வழியை சொல்லாம விட்டது கொஞ்சம் வினோதமா இல்லையான்னு ராணு கேட்கிறாப்ல. வாஸ்தவமான கேள்விதான். ஹாரி பாட்டர் கிட்ட ஆனா பதில் இல்ல. மந்திரக்கோலை தேடி வால்டமார்ட் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறான். அந்த ஒரிஜினல் மந்திரக்கோல் எங்க இருக்குன்னு கேட்டு ஒரு ஆளை சித்திரவதை பண்ண யாரோ ஒரு பையன் திருடிட்டு போயிட்டதா அவர் சொல்லுவார். அதையெல்லாம் நம்ம ஆளு காட்சியா பாக்குறான். எப்படி பாக்குறான்? அந்த டாலரை தொட்டு பார்க்கும்போது அவனுக்கு அது ஃபீல் வருது பாக்குறான். ஹெர்மானி பேச வந்தா எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறான். கோவப்படுறான். என்னடான்னு பார்த்தா கழுத்துல போட்டுக்கிற அந்த டாலர் தான் இவன் அவ்வளவு கோவப்படுத்தது, கோவக்காரனா மாத்துது போல. அதை கலெக்ட பிறகு இப்ப எப்பரா ஃபீல் பண்ற? பெட்டரா ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்க ஒரு பாரம் குறைஞ்சாப்ல இருக்குங்கிறா ஹாரி பாட்டர். அப்ப இதை போட வேண்டாம், கழுத்துல போட வேண்டாம் சொல்லி ஹெர்மானியை எடுத்து வச்சுக்கிட்டா. ராணுக்கு சரியாகிற வரைக்கும் அவங்க இங்கதான் இருக்கணும் போல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நியூஸ்ல பார்த்தா நம்ம நடுவுச்சி மண்டையனை தான் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரா டம்புல்டோர் இருந்து அந்த போஸ்டிங் கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்கலாம் போல வால்டமார்ட். அடப்பாவமே. இங்க காட்டு பக்கம் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஹெர்மானி என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வரா. ஹாரி பாட்டர் கிட்ட ஒரு மேப் இருக்கும்ல, அந்த ஸ்கூலோட மேப். அதுல பார்த்தா நடுவுச்சியன் அங்க நடந்து வர்றது, அவனோட பாதம் நடந்து வரதெல்லாம் அப்படியே தெரியுது. என்னடான்னு பார்த்தா சில மனுஷங்களை ஒரு 3 பேர் கடத்தி கொண்டு வரானுங்க. ஹெர்மானியோட ஸ்மெல்ல வச்சு இந்த பக்கத்துல யாரோ இருக்காங்கன்னு நினைப்பான். ஆனா மந்திர வலைய இருந்ததுனால ஹெர்மானி இருக்கிறத அவங்க கவனிக்கல. அப்புறம் அந்த டாலரை நம்ம ராணு போட ஆரம்பிச்சிட்டான் போல. அதை போட்டதும் இவனுக்கு தப்பான குணங்கள் வருது. ஹாரி பாட்டரையும் ஹெர்மானியுமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். அவங்க அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு வந்தாலும் சந்தேகம் தொடருது. நீங்க எப்ப பார்த்தாலும் குசு குசுன்னு தனியா அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு தப்பா பேசுறான். ஹாரி பாட்டருக்கு ராணுக்கு நடுவுல சண்டையே அதனால வந்துருது. ஆனா இந்த சம்பவத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஹெர்மானி அந்த அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிப்பா. வால்டமார்ட்டோட உசுறு இருந்த அந்த டைரி இருக்குல்ல, அந்த டைரியை ஹாரி பாட்டர் அழிச்சிருப்பான். எப்படி அழிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த அனகொண்டா விஷப்பாம்போட பல்ல வச்சு அழிச்சிருப்பான். சோ அந்த அனகொண்டா விஷப்பாம்போட அந்த பல்லுக்கு அந்த விஷத்துக்கு அழிக்கிற சக்தி இருக்கு. ஆனா அந்த பாம்பு இப்ப செத்து போச்சு. ஆனாலும் அந்த பாம்பை கொல்றதுக்காக ஹாரி பாட்டர் அந்த அற்புதமான வாளைத்தான் பயன்படுத்திருப்பான். பாம்போட வாய்க்குள்ள விட்டு ஒரு குத்தி இருப்பான் இல்லையா? அப்படி குத்தும்போது அந்த வாளுக்கு பாம்போட விஷம் ஏறுமா. எவ்வளவு வருஷமானாலும் அதோட வலிமை கூடுமே தவிர குறையாதான். சோ அப்படி வச்சு பார்த்தா விஷம் ஏறுன அந்த வாளுக்கு இந்த மாதிரி பொருட்களை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கும் அப்படிங்கறத ஹெர்மானி கண்டுபிடிக்கிறா. ஆனா அதை பத்தி சொல்ல முடிக்கிறதுக்குள்ளதான் இந்த பக்கத்துல சண்டை பெருசாகி என் குடும்பத்துல இருக்கிறவங்க பேரெல்லாம் தீவிரவாதிகள் லிஸ்ட்ல வந்துருமோ நான் பயந்துகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதுக்காகத்தான் அந்த ரேடியோஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு அக்கறை இல்லைன்னு பேசும்போது அவங்களும் என் குடும்பம் தான், நானும் அதுக்காகத்தான் ரேடியோ கேட்கிறேன்னு வர ஹாரி பாட்டர். ஆனா உனக்கு குடும்பம் இல்ல, நீ ஒரு அனாதை, உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னு பேசுவாங்க. இதுல ஹாரி பாட்டர் காண்டாயி சண்டைக்கு போயிடுவான், அடிக்க போயிடுவான். போறதா இருந்தா போடா, உன் கழுத்துல கிடக்கிற அந்த டாலரை தூக்கி போட்டு போடான்னு சொன்னதும் டாலரை தூக்கி போட்டு அவன் கிளம்புறாங்க. கழுத்துல அந்த டாலர் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி குணாதிசய மாற்றம் எல்லாம் இருந்திருக்கு போல தெரியுது. கழட்டி போட்டு அங்க இருந்து டெலிபோர்ட் பண்ணி போயிடுறான். ஹெர்மானி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா பாவம். அப்புறம் அவங்க இருந்த இடத்துல ஒரு மரத்துல ஒரு துண்டை கட்டி வச்சுக்கிறா. அடையாளத்துக்கு கட்டி வைக்கிறாளோ என்னவோ. அங்க ரொம்ப நேரம் இருக்கிறது ஆபத்துன்னு அங்க இருந்து வேற ஒரு மலை பக்கத்துல டெலிபோர்ட் பண்ணி வராங்க. இங்க ஒரு குடிசை போட்டு அங்க இருக்க ஆரம்பிக்கிறாங்க. உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா, சோமாவே இருப்பா. அவ சோமா இருக்கிறத பாத்துக்கிட்டு தாங்கிக்க முடியாம ரேடியோ பட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ராணோட அப்பா அம்மா அவங்களையும் தேச துரோகிகள்னு அறிவிச்சிட்டாங்கன்னா, தீவிரவாதிகள் அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்காக தான் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஹெர்மானியோட கழுத்துல தொங்கிட்டு இருக்கிற அந்த டாலரை எடுத்து வச்சுட்டு அவளை டான்ஸ் ஆட கூப்பிட்டு சோகமா இருக்கிறவளை கொஞ்சம் தெம்பூட்டி சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுவான். கொஞ்சம் சிரிப்பு வரும், ஆனாலும் மறுபடியும் சோகம் தொத்திக்க அப்படியே அங்க இருந்து போயிடுறா. அப்பதான் இவனும் சோகமா டம்பிள்டோர் கொடுத்துட்டு போன அந்த சின்ன பறக்கிற பந்த அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தவன் என்ன நினைச்சான்னு தெரியல, டப்புனு முத்தா கொடுக்க போவான். அப்படி முத்தா கொடுத்ததும் அதுல ஐ வில் ஓபன் அட் த க்ளோஸ் அப்படின்னு ஏதோ வருது. திறக்கிற இடத்துல நான் மூடுவேன், மூடுற இடத்துல திறப்பேன்னு சம்திங் ஏதோ எழுத வருது. அதோட அர்த்தம் என்னங்கிறது ஹெர்மானி கிட்ட ஓடி வந்து கேட்டா அவளுக்கும் தெரியல, பட் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் அவகிட்ட ஒரு புக் இருக்குதுல்ல, டம்பிள்டோர் கொடுத்த புக்கு, அந்த புக்கை மறந்து வைக்கல, அதே பைக்குள்ள தான் கடந்திருக்கும் போல இருக்குது கிட்ட. அந்த புக்லயும் முதல் பக்கத்துல முக்கோணம் போட்டு நடுவுல வட்டம் போட்டு ஒரு லோகோ இருக்குது. இந்த லோகோவத்தான் அந்த எதிர்தரப்பு பத்திரிகைக்காரர் ஒருத்தவர்கிட்ட, அதான் நம்ம லூசு பெண்ணோட அப்பா கழுத்துல டாலரா போட்டிருப்பார்ல, அங்க நம்ம ஹாரி பாட்டர் பார்த்திருப்பான். ஆனா இந்த கதை புத்தகத்துல போய் சம்பந்தமே இல்லாம இந்த சிம்பிள் இருக்குதுன்னு இவங்களுக்கு ஒன்னும் பிரிபடல. அங்க வச்சு நம்ம ஹாரி பாட்டர் என்ன சொல்லுவான்னா, 800 பக்கங்கள் கொண்ட டம்பிள்டோரை பத்திய ஒரு புத்தகத்தை ஒரு அம்மா எழுதுறதுக்கு உதவி பண்ணுச்சுல, அந்த அம்மா இருக்கிற ஏரியா, நம்ம ஹாரி பாட்டர் பிறந்தது, ஹாரி பாட்டரோட அப்பா அம்மா இறந்தது அந்த ஊர்ல தான் அந்த அம்மா இருக்குது போல. பேசாம அங்க ஏன் போக கூடாது அப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வராங்க. டெலிபோர்ட் பண்ணி வராங்க. உருவ மாற்றம் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது இல்ல இது நான் பிறந்த ஊரு, எங்க அப்பா அம்மா இறந்த இடம், நான் உருமாற தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வரான். இறங்குற இடத்துலயே கல்லறை தான் இருக்குது. அப்பா அம்மாவோட கல்லறை கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிறான். அங்க நம்ம ஹெர்மானி அதே சிம்பிள் முக்கோணம் போட்டு நடுவுல வட்டம், அது ஒரு கல்லறையில இருக்கிறத பாக்குறா. அந்த கல்லறையில
என்ன பேரு போட்டிருக்குங்கிறதையும் படிச்சு பார்க்கறா. ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கு, அதை நோட் பண்ணிக்கங்க. இக்னோடஸ் பிவரெல் அப்படின்னு போட்டிருக்கு. இக்னோ அப்படின்னு ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஹாரி பாட்டர் சோகமா இருக்கிறான். என்னடா அப்பா அம்மாவோட கல்லறையை கண்டுபிடிச்சான் போல தெரியுது. சோகமா அழுதுட்டு இருக்கிறான். இவன் மேஜிக்ல ஒரு மலர் வளையத்தை வச்சு அஞ்சலி செலுத்துறா. இதையெல்லாம் அந்த பக்கத்துல இருந்து ஒரு பாட்டிமா பாத்துக்கிட்டு இருக்குது. யாரோ பாக்குறாங்கன்னு ஹெர்மானி சொல்லும்போது அந்த பாட்டிமா எனக்கு தெரியும், டம்பிள்டோர் கூட பழக்கத்துல இருந்தவங்க, அந்த 800 பக்கம் கொண்ட புக் எழுதுறதுக்கு உதவி பண்ணவங்க அவங்க தான் அப்படின்னு எடுத்து சொல்றா. சரின்னு அவங்க கிட்டயே பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறான். அவங்க கிட்ட பேசணுங்கிறான். அவங்கள அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. மெழுகுவத்தி கொளுத்த பார்த்தா கூட அவங்களால கொளுத்த முடியல. நான் கொளுத்துற உதவி பண்ணேன்னு உதவி பண்றான். இதே வீட்டுல ஒரு போட்டோ இருக்குதுங்க. இந்த போட்டோல இருக்கிற பையனை நீங்க பாத்திருப்பீங்க. அந்த மந்திர கொலை திருடிட்டோட ஒருத்தன் எகிரி குதிச்சு ஓடுவான்ல, ஹாரி பாட்டர் கனவுல பாத்திருப்பா. அந்த பையனோட போட்டோ தான் இங்க இருக்குது. மேபி இந்த அம்மாவோட பையனா இருப்பானோ என்னவோ தெரியல. அதே மாதிரி இந்த அம்மா ஒரு மாதிரி பேசவே மாட்டேங்குது. அங்கே ஏதாவது அந்த மந்திரவால் கிடைக்குமான்னு செக் பண்றதுக்காக ஹெர்மானி அங்கேயும் இங்கேயும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹாரி பாட்டர் இந்த பக்கம் ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருப்பான். அப்போ அவனோட கழுத்துல இந்த டாலர் கிடக்கிறத பார்த்ததுமே கிளவி ஒரு மாதிரி ஆகுறா, உருமாறுறா. என்னடான்னு பார்த்தா உண்மையிலேயே இந்த அம்மா அந்த ஒரிஜினல் அம்மா கிடையாது. வால்டமார் கிட்ட இருந்துச்சுல்ல நாகினின்னு ஒரு பாம்பு, அந்த பாம்பு தான் இப்படி உருமாறி இருக்குது. என்றாவது ஒரு நாள் இவங்க வந்தானா இவனை கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்குது. அப்படியே உருமாறி கடிக்க வரும் பாருங்க, ஜஸ்ட் மிஸ். தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த அம்மாவை செத்து மேல எங்கேயோ ரத்தக்கரையா இருக்குது. அந்த அம்மாவை சாப்பிட்டு முழுங்கிடுச்சு போல தெரியுது அந்த பாம்பு. இவனை சுத்தி வளைக்க பார்க்கும், கிடைக்கிற செங்கலெல்லாம் விட்டு அடிக்கிறான். மந்திரக்குள்ள அந்த பக்கத்துல போய் விழுந்துருது. ஹெர்மானி வந்து சரியான சமயத்துல மந்திரம் போட்டு அந்த பாம்பை ஓட விடுவா. மறுபடியும் எகிரி வரும்போது நெருப்பையை உருவாக்குவா. அப்புறம் எதுக்குடா வம்புன்னு அந்த இடத்துல இருந்து மந்திரக்கோலையை எடுத்துக்கிட்டு 2 பேரும் டெலிபோர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இங்க நம்ம ஹாரி பாட்டருக்கு என்ன தெரியணும்னா, போட்டோல பார்த்த அந்த பையன், தன் கனவுல வந்த அந்த பையன், அவனோட பேர் தெரியணும். அவனோட பேரு ஒரு புக்ல போட்டிருக்குது. அந்த 800 பக்கங்கள் கொண்ட புத்தகம்னு சொன்னோம்ல வால்டமார்ட், சாரி டம்பிள்டோரை பத்தி, அதுல அவனோட போட்டோ போட்டு அவனோட பேரும் இருக்குது. சோ பேரை சொல்லி ஈஸியா ஹாரி பாட்டருக்கு ஹெல்ப் பண்றா. அதெல்லாம் இருக்கட்டும், என் மந்திரக்கோலைங்கன்னு கேட்பான். அங்கதான் பிரச்சனை. பயந்துகிட்டே காட்டுறா. நடந்த சண்டையில அவனோட மந்திரக்கோல் உடைஞ்சு போச்சு போல, சாரின்னு மன்னிப்பு கேட்கிறா. சரி பண்ண முயற்சி பண்ணாலாம் சரி பண்ண முடியலையா. சரி அது பரவாயில்ல விடு, நீ போய் ரெஸ்ட் எடு, ஏன் ஷிஃப்ட் இது, உன் மந்திரக்கோல் கூட நான் காவகாக்கிறேன்னு காவகாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப டம்பிள்டோரை பத்தி கொஞ்சம் நினைத்து பாக்குறான். எல்லாத்தையும் சொன்னவரு அந்த வால் இருக்கிற இடத்தையும் சொன்னா நல்லா இருக்குமே, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கிறான். சாமியை கும்பிடுறோம், நம்ம இங்க இருந்து கும்பிடுறோம், சம்டைம்ஸ் கும்பிடுறது நடந்துருது இல்ல, கேட்கறது கிடைச்சிருது இல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இங்க ஹாரி பாட்டருக்கு நடக்குது. ஏதோ ஒரு வெளிச்சம் இவனை ஒரு இடத்துக்கு கூட்டு போது, ஒரு மான் மாதிரி தெரியுது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அங்க ஒரு ஆத்து பக்கம் கூட்டிட்டு போகுது. நல்லா மேல ஃபுல்லா பனி கட்டி போய் கிடக்குது. அங்க வந்து அந்த மானு மறைஞ்சிருது. உள்ள எட்டி பார்த்தா கீழே ஒரு வால் இருக்கிறாப்ல தெரியுதுங்க. உடனே நம்ம பையன் எல்லாத்தையும் அவுத்து போட்டு கழுத்துல அந்த டாலர் மட்டும் கிடக்க தண்ணிக்குள்ள போய் அந்த வால் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றான். அப்படி அந்த வால் கிட்ட நெருங்கி போகும்போது அந்த டாலர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த வாளால தன்னை கொல்ல முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த டாலரு வாளை எடுக்க விடாம கழுத்தை போட்டு நெரிக்குது. பயபுள்ள துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் 2 நிமிஷம் விட்டு இருந்தா மூச்சு முட்டி செத்தே போயிருப்பான். ஆனா யாரோ ஒருத்தவங்க உள்ள வந்து அந்த வாளையும் எடுத்து இவனையும் காப்பாத்தி வெளியில கொண்டு வந்து போடுறாங்க. கண்ணாடி வெளியில கிடக்கும். அந்த கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு ஹெர்மானி நீயா அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலேயே காப்பாத்தினது நம்ம நண்பர் ராணு தான். அவன் திரும்ப வந்திருக்கான். எப்படா நீங்க வந்துன்னு கேட்டா ஏதோ ஒரு வெளிச்சம் இவனுக்கு வழிகாட்டி இங்க கூட்டு வந்திருக்குது. எப்படி ஹாரி பாட்டர் இங்க கூட்டு வந்துச்சோ அதே மாதிரி இவனையும் கூட்டிட்டு வந்திருக்குது. ஹாரி பாட்டருக்கு ஒரு ஆபத்து காப்பாத்தணுங்கிறதுக்காக போல. சரி வந்தது வந்துட்ட, இந்த டாலரை வெட்டி சாச்சிரு அழிச்சிருன்னு சொல்லிட்டு வாள் அங்க கொடுத்துட்டு டாலரை ஓபன் பண்ணணும். டாலர் கிட்ட பாம்பு பாஷை பேசும்போது அது ரியாக்ட் பண்ணும் போல தெரியுது. நான் அப்படி ரியாக்ட் பண்ணி ஓபன் பண்ண வைக்கிறேன், அப்ப வெட்டிரு அப்படின்னு சொல்றான். இந்த டாலர் எல்லாம் அதிகமா பாதிக்கப்பட்டது நான் தான், நானும் பண்றேங்கிறா ராணு. ஆனா ஹாரி பாட்டரை பத்தி நம்ம ஹெர்மானியை பத்தி இவன் நினைச்சால அதெல்லாம் தப்பு தான். ஆனாலுமே அவன் மனசு அதை ஏற்க மறுக்கிறது. இருந்தாலும் சரி இவன் சொல்றானேன்னு சொல்லிட்டு பாம்பு பாச சொன்னதும் லாக்கறது ஓபன் ஆகும். அந்த டாலரு ஓபன் ஆனதுமே ஓங்கி வெட்ட போவான் பாருங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு புகை மாதிரி வால்டமார்ட் பேசுறான். இவனை பத்தி தப்பு தப்பா பேசுறான். உங்க அம்மாவுக்கு நீ புள்ளியே கிடையாது, பொம்பளை புள்ள எதிர்பார்த்த இடத்துல நீ பிறந்த, உன் மேல பாசமே கிடையாது, இருக்கிற பிள்ளைகள்லயே உன் மேல பாசம் கம்மியா இருக்குன்னா உங்க அம்மாவுக்கு உன் மேலதான். அதே மாதிரி நீ லவ் பண்ற பொண்ணு ஒன்ன விட்டு ஹாரி பாட்டரை லவ் பண்றா அப்படி இப்படி நல்லா ஏத்தி விடுது. இவனுக்கு கற்பனையில பார்த்தா அவங்க 2 பேரும் ஏதோ லவ் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்கிற அப்பல தோணுது. எல்லாம் அந்த டாலர் தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக இவன் மைண்ட குழப்பறதுக்காக பண்ற சேட்டை. இது எல்லாத்தையும் தாண்டி ஓங்கி ஒரு வெட்டின வெட்டுல அது துண்டா போயிடுது. டாலர் உடைஞ்சு போயிடுது. வில்லன் வால்டமார்ட்டோட உசுறு 7 பொருட்கள்ல இருக்குன்னு நாம சொன்னோம்ல, அதுல இதோட 3 பொருள் அழிஞ்சு போயிடுச்சு. இன்னும் 4 பொருள் அழிச்சிட்டா அப்புறம் வால்டமார்ட்ட கொல்றது ஈஸி ஆயிடும். ஹெர்மானி இந்த பையல பார்த்ததுமே கோவப்பட்டுட்டு அடிக்க போறா. மந்திரகலங்க கொண்டா இவனை சிலையா மாத்திரேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா. அவன் டாலர் அழிச்சாச்சு, வாளை கண்டுபிடிச்சாச்சு சொன்னதும் அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷம். இருந்தாலும் மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்ல. அப்புறம் இவன் கிட்ட இருந்த அந்த லைட்டர் இருக்குல்ல டம்பிள்டோர் கொடுத்தது, அது ஜஸ்ட் லைட் மட்டும் இல்ல, அதுதான் இவனை இந்த இடம் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்குது போல. அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு கால் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போனா உங்களை கண்டுபிடிப்பதற்காக இந்த லைட்டர் தேவைப்படுங்கிறது டம்பிள்டோருக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்காகத்தான் இந்த லைட்டரை என்கிட்ட கொடுத்துருக்காப்ல. அப்புறம் உனக்கு உன் மாயக்கோல் உடஞ்சு போச்சுன்னு சொன்னேன்ல, என்கிட்ட ஒரு மாயக்கோல் இருக்குதுன்னு அந்த
மந்திர குச்சி ஒன்னு இவங்கிட்ட எக்ஸ்ட்ராவா இருக்கும், அதை கொடுக்குறான். ஒன்னும் ஸ்பெஷல் எல்லாம் இல்ல, ஒரு 10 இன்ச் இருக்கும், இந்த அணு கொடுக்குறான். யாரோ ஸ்நாச்சர்ஸா இந்த மனிதர்களை பிடித்து கொண்டு போய் மந்திரவாதி கிட்ட ஒப்படைக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட இருந்து இந்த மந்திரக்கோள் தனக்கு கிடைச்சதா நம்ம நண்பர் ராணே எடுத்து சொல்றான். எதுக்கு இது வேலை செய்யுமான்னு ஒரு செக் பண்ணி பாருன்னு சொல்லும்போது, அங்க இருக்க நெருப்ப லைட்டா வளர்ந்துருன்னு சொல்லுவான் பாருங்க. குபு குபு குபுன்னு சுனாமி மாதிரி அடிக்கும் மேல. அணைஞ்சிருன்னு மறுபடியும் உத்தரவு கொடுத்ததும் அணைஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திரக்கோள்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் ஹெர்மானி புக்ல டம்பிள்டோரோட கையெழுத்துல அவரும் அந்த முக்கோணம் போட்டு ஒரு வட்டம் போட்டாப்ல கையெழுத்து போட்டிருக்காரு. சோ இந்த சிம்பிள் தான் நமக்கு இருக்கிற ஒரே சாட்சி. இந்த சிம்பிளை வேற எங்க பாத்திருக்கோம்னு பார்த்தா அந்த கல்லறையில பாத்திருப்பாங்க. அப்புறம் அதை தவிர்த்து நம்ம வால்டமார்ட் மந்திரக்கோள் விக்கிற ஒரு கடையை போய் நாஸ்தி பண்ணிட்டு அவரை கொல்லுவார்ல, அதை கூட இவன் நம்மால கற்பனையில கனவுல பாத்திருப்பான். அந்த கடைக்கு வெளியில கூட இதே மாதிரி சிம்பிளை இவன் கனவுல பார்த்தானா எடுத்து சொல்றான். சரி, அப்ப அந்த சிம்பிள் தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம லூசு பெண்ணையோட அப்பா, அந்த எதிர் பத்திரிகைக்காரர், அவரோட கழுத்துலயும் இந்த டாலர் இருந்ததுனால சிம்பிள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் கூட பேச முடியும்னா அவர் ஒருத்தர் தான். அவர்கிட்ட போய் கேட்கலாமேனா அங்க வந்து நிக்கிறாங்க. அவர்கிட்ட அவர் கழுத்துல போட்டிருக்கிற அந்த செயின், அந்த டாலர், அந்த சிம்பிளை பத்தி டீடைல் கேட்க, இது 3 சகோதரர்கள் குறிக்கக்கூடியது அப்படிங்கிறாப்ல. அந்த 3 சகோதரர்கள் கதை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாப்ல. நம்ம ஹெர்மானி கூட அவளோட கிட்ட இருக்கிற டம்பிள்டோர் கொடுத்த அந்த கதையில இத பத்தி ஒரு கதை இருக்குது. அவளும் அந்த கதையை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு காலத்துல 3 சகோதரர்கள் இருந்தாங்களா. அவங்க அந்த காலகட்டத்துல இருந்த ரொம்ப ஆபத்தான ஒரு ஆத்த கடக்கிறதுக்காக ஒரு 3 மந்திரக்கோளை தயாரிச்சு ஒரு பாலத்தை மந்திரத்துல உருவாக்கி அந்த ஆத்தையும் கடந்தாங்களா. பொதுவா அந்த ஆத்த கடக்கிற யாரா இருந்தாலும் மரணத்தை தழுவுவாங்க, இறந்து போயிடுவாங்க. ஆனா இவங்க 3 பேரும் மரணத்தையே ஜெயிச்சிட்டாங்க. உடனே அந்த மரண தேவன் கூட அங்க எதுக்க வந்து, பரவாயில்ல நீங்க மரணத்தையே ஜெயிச்சிட்டீங்க, இல்லனா மோஸ்ட்லி எல்லாரும் இங்க விழுந்து இறந்து போயிடுவாங்க, உங்களை நான் சந்தோஷப்படுத்துற விதமா ஏதாவது கேளுங்க, தர்றேன், கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லுது. மூத்த சகோதரன் தனக்கு ஒரு இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மந்திரக்கோள் வேணும் அப்படின்னு கேட்கிறான். உடனே இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஒரு மரத்துல இருந்து செய்யப்பட்ட ஒரு மந்திரக்கோளை மரணதேவன் கொடுக்கறான். அது வருஷம் ஓட ஓட கொஞ்சம் கொஞ்சமா வளரும் தன்மை கொண்டதா அந்த மந்திரக்கோள். அடுத்து 2வது, அவனோ இறந்து போனவங்களை உயிரோட வர வைக்கக்கூடிய இல்ல மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு கல்லு வேணும்னு கேட்கறான். அதையும் அது கொடுக்குது. 3வது ஆளு, மரணதேவன் ஏதோ சேட்டை பண்றான், கிஃப்ட்ங்கிற பேர்ல நமக்கு மரணத்தை தான் கொடுக்கறான்னு புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு இந்த எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த இடத்தை விட்டு நான் வெளியில போனா போதும், வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னதும் ஒரு மாய போர்வையை அது கிஃப்டா கொடுக்குது. இவ்வளவுதாங்க. வாங்கிட்டு 3 பேரும் அவங்க வேலையை பார்த்து 3ஆவது பக்கம் பிரிஞ்சிடறாங்க. மூத்தவன் அந்த மந்திரக்கோளை வச்சு தன்னோட எதிரிய பழிவாங்கி அவங்கள கொன்னுறான். கொன்னுட்டு அன்னைக்கு ராத்திரி அந்த ஊர்ல தங்கும் போது அவங்கிட்ட இருக்கிற அந்த மந்திரக்கோளுக்காக ஆசைப்பட்ட வேற ஒருத்தன் அவரை கொன்னுட்டு அந்த மந்திரக்கோளை திருடிட்டானா. சோ இந்த வகையில மரணம் மூத்தவனை ஜெயிச்சிருச்சு. அடுத்து 2வது, அவன் காதலிக்கிற பொண்ணு இறந்து போயிருப்பா போல தெரியுது. இறந்து போனவளை அந்த கல்லை பயன்படுத்தி மறுபடியும் உயிர் தள்ள வைக்கிறான். ஆனா உயிர் தெளிந்தவ பார்த்தா அவளோட குணாதிசயம் முழுக்க முழுக்க மாறி போய் ஏன்டா இவளை உயிரோட கொண்டு வந்தோங்கிற ரேஞ்சுக்கு அவனை யோசிக்க வச்சு கடைசியில அவன் பித்து பிடிச்சு தூக்குல தொங்கிடுறான், சூசைட் பண்ணிக்கிறான். இப்படி 2வது சகோதரனை மரணம் ஜெயிச்சது. ஆனா 3வது சகோதரனை மரணதேவன் எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. அவரு பல ஆண்டுகள் நல்லபடியா வாழ்ந்து வயசாகி சாகர தருவாயில அந்த மந்திர போர்வைய தன்னோட வாரிசுகளுக்கு கொடுத்துட்டு நல்லபடியா இறந்து போறார், மரணத்தை தழுவுறார். இதுக்கு மேல வாழ்றதுக்கு ஒண்ணுமில்லைங்கிற காலத்துலதான் மரணதேவன் கூட சேர்ந்து போறார். இதுதான் அந்த கதை போல. இவங்களோட லோகோல ஒரு கோடு போட்டு வரைஞ்சு காட்டுறார். அந்த கோடு எதை குறிக்குதுன்னா அந்த மந்திர கோலை குறிக்குதான். அடுத்து கீழே ஒரு கல்லு மாதிரி ஒண்ணு வரைகிறாரு. இது எதை குறிக்குது? அந்த 2வது சகோதரன் வாங்கின அந்த கல்லை குறிக்குது. அப்புறம் சுத்தி முக்கோணமா ஒரு முக்கோணம் போடுறாரு. இதை எதை குறிக்குதுன்னா அந்த மாய போர்வையை குறிக்குதான். யாரு ஒருத்தங்கிட்ட மாய போர்வை, அந்த கல்லு, அப்புறம் இந்த மந்திரக்கோள் இருக்கிறதோ அவங்களால மரணத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இப்படி பேசிட்டு இருந்தவரு, இவ்வளவு கதையை பேசினவர் அப்புறம் டீ ஆறி போச்சு, டீ எடுத்து வரேன்ட்டு கீழே போறாரு. இவர்கிட்ட இருக்கிற ஒரு காக்கா ஒண்ணு இங்க இருந்து வெளியில பறந்து போகும். கீழே போனவரு டீயை சுடு பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா கீழே இருக்கிறாப்ல. ராணுக்கு ஏதோ தப்பா தெரியுது, கிளம்புங்கிறான். கீழே இறங்கி வந்து அவர்கிட்ட விசாரிச்சா அவர் டீயை மறந்துட்டு இவங்கள போகக்கூடாதுன்னு புலம்பிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி இவங்க புறப்பட முயற்சி பண்ணும்போது கதவை சாத்துறாரு. என்னங்க ஆச்சுன்னு கேட்டா, அவங்களுக்கு எதிராக நான் பத்திரிகையில எழுதுனால என் மேல கோவப்பட்டு என் பொண்ணை தூக்கிட்டாங்க. ஆனா நிஜத்திலேயே அவங்களுக்கு யார தேவைன்னா நீங்க தான் தேவை. உங்களை பிடிச்சு கொடுத்தா என் பொண்ணை விட்டுருவாங்க. அதுக்காகத்தான் இதை செய்யறேன், என்ன மன்னிச்சுக்கங்கிறாப்ல. அடுத்த நொடி பார்த்தா காக்கா மூலமா செய்தி அனுப்புறதுல பிணந்தினிகள் இங்க வந்து மொத்த பில்டிங்கை நாசம் பண்ணதுக்கு, வெடிக்க வைக்கிறதுக்கு அவர் வெளியில வந்துட்டாரு. ஆனா மொத்தமும் இடிஞ்சு விழப்போற சமயம் 3 பேரும் கைய பிடிச்சு டெலிபோர்ட் பண்ணி காட்டுப்பகுதிக்கு மறுபடியும் வந்து சேர்ந்துறாங்க. யார நம்பணும்னே ஒன்னும் புரியலையேன்னு புலம்பிட்டு இருக்கிறான் நம்ம ராணு. காட்டு பக்கம் வந்து இறங்கினாங்கல்ல, அந்த இடத்துல இந்த ஸ்நாச்சர்ஸ்ங்கிற குரூப் இருக்குது. இவங்க யாருன்னா மந்திரவாதிக இனத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா இந்த மனுஷங்களுக்கு 2 மனுஷங்களுக்கு பிறந்த மாசு ரத்தம் கொண்ட நம்ம ஹெர்மானி ஆட்களை பிடிச்சு கொடுத்துட்டு ஏதோ காசு பாக்குற சாதா வேலை பாக்குற ஆட்கள். அப்பேற்பட்டவங்களை தான் பிடிக்கணும்னு நினைச்சிட்டு விரட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் திருச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ராண கட்டுண்டு கடன்னு பிடிச்சுறாங்க. அடுத்து நம்ம ஆட்கள் திருச்சி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல சுத்தி ரவுண்ட் கட்டிடுறாங்க. ஹெர்மானி தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் ஹாரி பாட்டரோட முகத்தை மட்டும் ஒரு மந்திரம் போட்டு மாத்தி விட்டுறா. அப்புறம் இவங்க பேரை கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்லி ஏமாத்துறாங்க. 3 பேருமே 3 வேற சொல்றாங்க. சரி, சாதாரண ஆட்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது ஹாரி பாட்டரோட நெத்தியில இருக்கிற அந்த காயத்தை பார்த்ததும் இவன் ஹாரி பாட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சாதா மனுஷங்களை பிடிச்சா, மாசு ரத்தத்தை பிடிச்சா அமைச்சரவையில கொண்டு போய் கொடுத்து காசு வாங்குவாங்க. ஆனா இவங்க பிடிச்சிருக்கிறது ஹாரி பாட்டரையே. சோ வால்டமார்ட் கிட்ட ஒப்படைக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது.
அவங்களோட புனந்தனிகள் இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியும். அந்த அரண்மனைக்கு இவங்கள கூட்டிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம நச்சுப்பாம்பு அங்கதான் இருக்கிறா. ஹாரி பாட்டரோட வளர்ப்பு தந்தை ஜெயில இருந்து தப்பிச்ச நம்ம சீரியஸ் பிளாக்கோட அக்கா, சீரியஸ் பிளாக்கையே கொன்னவ, கூட பறக்காதவ, பட் அக்கா தான் கொன்னவ. அவ ஹாரி பாட்டரை பிடிச்சு, ஹாரி பாட்டர் கூடவே பல வருஷம் படிச்சவன் யாரு, நம்ம சின்ன சம்பட்டியன். அவனை கூப்பிட்டு நல்லா முகத்தை ஒத்துப்பாரு, நாம தேடிக்கிட்டு இருக்கிற ஹாரி பாட்டர் இவன் தானா அப்படின்னு செக் பண்ண சொல்றான். ஏன்னா மூஞ்சி கொஞ்சம் உருமாறி இருக்கிறதுனால. இங்கே பார்த்தா சின்ன சம்பட்டையன், பெரிய சம்பட்டையன், சின்ன சம்பட்டியனோட அம்மா எல்லாரும் இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீடு சம்பட்டையங்களோட வீடு போல. இங்கதான் அந்த நச்சுப்பாம்பு எக்ஸ்ட்ராவா இருக்குது. ஹாரி பாட்டர் தான் கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் இவனை வால்டமா கிட்ட கூட்டிட்டு போகணும். தப்பான ஆளை கூட்டிட்டு போய் காமிச்சோம்னா அவர் கோவப்பட்டு சபிச்சாருன்னா செத்து போயிடுவாங்க. அதனால நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ண மறுபடியும் பாக்குறான். அவன் இது ஹாரி பாட்டர் தானா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள இவங்க கிட்ட ஒரு வால் இருந்ததுல அத அந்த ஸ்நாச்சர்ஸ் குரூப் வச்சிருக்கும். அத பார்த்ததும் நம்ம நச்சுப்பாம்பு ஷாக் ஆகி அங்க புடிச்சிட்டு வந்தவங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி இங்க இருந்தா கொண்டு போட்டுருவேன், ஓடுங்கடா இங்க இருந்துன்னு எல்லா பேரையும் விரட்டி விட்டுறா. எல்லா பேரும் உசுருக்கு பயந்து ஓடி போயிடுறாங்க. இந்த வால் எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்டா அந்த பொம்பளை வச்சிருந்ததா சொல்லிருப்பாங்க. யாரு, நம்ம ஹெர்மானி வச்சிருந்ததா சொல்லிருப்பாங்க ஸ்நாச்சர்ஸ். அதனால ஹாரி பாட்டரையும் ராணியும் ஒரு செல்லுல அடக்கி வச்சுட்டு ஹெர்மானி கிட்ட போய் இந்த வால் எப்படி கிடைச்சிச்சுங்கிறத விசாரிக்க போறாளாம். கூடவே இவங்க பண்ண கூத்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா. முகமாற்றமானது எப்படி, கடைசி அவங்க என்ன மந்திரம் போட்டாங்கிறத மந்திரக்கோலை கையில வாங்கி பார்த்தா தெரியும் போல. அப்படி எல்லாம் செக் பண்ண போறாளோ என்னவோ தெரியல. அடைச்சிட்டாங்க இந்த பக்கம் செல்லுல. அந்த பக்கம் விசாரணை நடக்குது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவங்க அடைச்சிருக்கிற அதே செல்லுல தான் நம்ம லூசு பெண்ணே லூனாவும் இருக்கிறா. அப்பங்காரன் தானே போட்டு கொடுத்தா, பொண்ணு நல்லவதான். ஆனா கூடவே 2 வாத்தியாரங்களையும் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல குள்ளமா இருக்கிறவர் மியூசிக் வாத்தியார், இன்னொருத்தவர் வாத்தியார் கிடையாது, அவர் மந்திரக்கோலை விக்கிறவர். இவரை சித்திரவதை பண்ணி தான் அந்த வளரக்கூடிய மூத்த அந்த மந்திரக்கோல் எங்க இருக்கு அப்படின்னு சித்திரவதை பண்ணி விசாரிச்சிருப்பாரு நம்ம வால்டமாட். அவர் இங்க தான் இருக்கிறாப்ல. ஆக மொத்தம் 5 பேர் இருக்காங்க. ஹாரி பாட்டர் கிட்ட ஒரு கண்ணாடி ஒன்னு இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா கையில ஏதோ கிறுக்கி வச்சு சித்திரவதை பண்ணி ஹெர்மானி கிட்ட அந்த வால் எப்படி கிடைச்சதுன்னு அந்த நச்சுப்பாம்பு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம எலிய வர்றான் பீட்டர். வந்து மியூசிக் வாத்தியார மட்டும் கூட்டிட்டு போறான். நம்ம அடிமை காப்ளின் கூட அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்குது. ஹாரி பாட்டரை காப்பாத்துறதுக்காக வந்ததா சொல்லுது. சொல்ல போனா மறைஞ்சிருந்து ஹாரி பாட்டர் கூடயே தான் தெரிஞ்சுட்டு இருக்கு போல தெரியுது. இதால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடைச்சலா வைக்க முடியாது. எங்க வேணாலும் போக முடியும், வர முடியும். எங்களையும் இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்க முடியுங்குது. அது இங்க இருக்கிற இவங்க 2 பேரை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்க 2 பேரை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்புறம் நம்ம பசங்க 2 பேர் ஒளிஞ்சுப்பாங்க. இங்கடா பசங்களை காணமேன்னு அந்த எலியன் பீட்டர் கதவை திறக்கும் போது பின்னாடி இருந்து மந்திரத்தை போட்டு நம்ம காப்ளின் அவளை மயக்கமடைய செஞ்சிருந்த அந்த ஆள எலியன் பீட்டர். அப்புறம் அவங்கிட்ட இருக்கிற மந்திரக்கோலை எடுத்துக்கங்கன்னு சொல்லி மந்திரக்கோலோட அவங்க இந்த பக்கம் வராங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மியூசிக் வாத்தியார கூட்டு போனால எலியன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மியூசிக் வாத்தியார பார்த்து கடும் கோவத்துல விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறா நம்ம நச்சுப்பாம்பு. என்ன கேக்குறானா, இந்த வால் என்னோட லாக்கர்ல இருந்த வால், அது அந்த வால் எப்படி இவ கைக்கு வந்துச்சு அப்படின்னு பயங்கரமா பதறா. இவ பதறத பார்த்தா இவ இந்த வாளை எங்க வச்சிருந்தாலோ அந்த லாக்கர்ல இன்னும் முக்கியமான சில பொருட்கள் இருக்குமோ அப்படின்னு நமக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுது. அதனாலதான் இவ இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கிறா, விசாரிக்கிறா. அவர் எனக்கு தெரியாதுங்கிறார். யாரு, நம்ம மியூசிக் வாத்தியாரு தெரியாதுங்கிறார். தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி மூஞ்சில ஒரு கோடை போட்டு விடுறா பாவம். இந்த பக்கம் ஹெர்மானிய வேற பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி அவ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளோட முடி, நச்சுப்பாம்போட முடி ஒண்ணு ஹெர்மானியோட முகத்துல விழும். அடுத்த பாகத்துக்கு இதெல்லாம் தேவைப்படும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெர்மானியை காப்பாத்துறதுக்காக ராணு டப்புன்னு முன்னாடி போய் மந்திரம் போட ஆரம்பிக்கிறான். தட்டி எறி தூக்கி எறி எல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனா செம்பட்டையன் ஃபேமிலி மந்திரத்துல கெட்டிக்காரங்களா இருக்காங்க, திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்குள்ள அந்த நச்சுப்பாம்பு துப்பாக்கி மனையில பிடிக்கிறாப்ல மந்திரக்கோல் மனையில ஹெர்மானியை பிடிச்சிடறா. மந்திரக்கோலை கீழே போடுங்கன்னு சொன்னதும் கீழே போட்டுறாங்க. அவங்க பிடிக்கிறாங்க, பையன் எல்லாம் பிடிக்கிறான். இப்போ முகமும் பழைய ரூபத்துக்கு மாறிடுச்சு. ஹாரி பாட்டர் தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே வேற என்ன வேலை, வால்டமாட்ட கூப்பிடுறதா வேலை. கையில இருக்கிற அந்த டாட்டூ மூலமா வால்டமாட்ட கூப்பிடலாம் போல. பையனை கூப்பிட சொல்லும்போது பையன் கூப்பிடாம பயந்துகிட்டு இருக்கிறான். அதனால அப்பா பெரிய சம்பட்டையன் வால்டமோட்ட கூப்பிட முயற்சி பண்ற சமயம் நம்ம டால்பின் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. காப்ளின் மேல இருக்கிற அந்த விளக்க திறந்து விட்டு ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிடுது. நம்ம ஹாரி பாட்டரோ சின்ன சம்பட்டைங்கிட்ட நிறைய இந்த மந்திர கோல் எல்லாம் இருக்கும், மந்திர வாண்டெல்லாம் இருக்கும். மொத்த வாண்டையோட ஒரு சேர பிடிச்சி இழுத்து வந்துடுறான். நம்ம ஆட்கள் எல்லாம் ஒண்ணு கூடிடுறாங்க. எல்லா பேரும் ஒண்ணு கொண்டதும் நம்ம காப்ளின் அவங்களை அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட முயற்சி பண்ணுது. ஒரு அடிமை எங்களே எதிர்த்து இவ்வளவு சேட்டை பண்றியான்னா அவ கத்தி எடுத்து வீசுவா. அதுக்குள்ள எல்லாரும் மறைஞ்சிடறாங்க. கூடவே வீசப்பட்ட கத்தியும் மறைஞ்சிருச்சு. எங்கேயோ போய் லேண்டா இருக்கிறாங்க போல. பட் சேஃபான இடத்துல தான் லேண்டா இருக்கிறாங்க. நம்ம பசங்க 3 பேருக்கு ஆபத்து இல்ல. ஆனா எரிஞ்ச அந்த கத்தி காப்ளினை குத்திருச்சு. அப்படியே ஹாரி பாட்டர் மடியில விழுந்துருச்சு. ஹெர்மானியோட பேக்ல மூலிகை மருந்து இருக்கும், அதை வச்சு உன்னை காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு ஹெர்மானி கிட்ட மூலிகை எங்கன்னு கேட்டா நடந்த கூத்துல பேக் இல்ல, பேக் அவகிட்ட இல்ல போல. சோ மருந்தும் இல்ல, காப்பாத்த முடியாதுன்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. ஹாரி பாட்டர் கதறி அழுகிறான். உங்களை காப்பாற்ற முயற்சியில இறந்தது நினைச்சு நான் பெருமைப்படுறேன்னு சொல்லிவிட்டு பெருமைப்படுறேன்னு சொல்லி அந்த நொடியே பாத்தீங்கன்னா செத்து போயிடுது அந்த காப்ளின். பாவம், நல்லபடியா இந்த காப்ளினை அடக்கம் பண்ணணும், இவன மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறத நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே குழி தோண்டி காப்ளின் அந்த இடத்துல புதைச்சு இறுதி அஞ்சலியும் செலுத்துறாங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம வில்ல வால்டமாட் எங்க கிளம்பிருக்கான்னு பாருங்க. கடைசியா அந்த போட்டோல ஒரு ஆள் இருந்தாரு நம்ம பார்த்தோம்ல, அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் வயசாகி போய் கிடக்கிறாரு. அவர்கிட்ட போய் அந்த மந்திரக்கோல் எங்கன்னு விசாரிக்கிறாப்ல. அந்த மந்திரக்கோல் நம்ம டம்பிள்டோரை எங்க அடக்கம் பண்ணிருக்கோமோ அங்க இருக்குன்றாப்ல அவரு. அதனாலதான் டம்பிள்டோரோட அடக்கம் செய்யப்பட்ட
சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்து வால்டமார்ட் இப்போ மந்திரக்கோள் இருக்கான்னு பாக்குறான். கல்லறைய உடைச்சு உள்ள இருக்கிற டம்பிள்டோரோட பணத்தை பாக்குறான். அவரோட கைகள்ல ஒரு மந்திரக்கோள் இருக்கிறத கவனிங்க. டம்பிள்டோர் ஸ்டார்டிங்ல இருந்தே இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிற மந்திரக்கோள் தான் அது. அந்த மந்திரக்கோளை தான் ரொம்ப ஆர்வமா இவரு புடுங்குறாப்ல வால்டமார்ட். அந்த மந்திரக்கோள் தான் அந்த 3 சகோதரர்களும் ஒரு கதை பார்த்தமே, அந்த கதையில தானா வளரக்கூடிய ஒரு மந்திரக்கோள்னு சொன்னாங்கல்ல, அந்த சக்தி வாய்ந்த மந்திரக்கோள் இதுதான் போல. அது இப்போ வில்ல வால்டமார்ட் கையில கிடைச்சிருச்சு. அதை எடுத்து ஒரு சாம்பிள் பாப்பான் பாருங்க, வானமே ஒரு மாதிரி வெளிச்சமா மாறும். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. அப்படி அங்க இந்த படத்தையும் முடிச்சுறாங்க. இதோட ஹாரி பாட்டரோட 7வது பாகம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் ஹாரி பாட்டரோட 8வது பாகம், கடைசி பாகமும் கூட. எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த பாகத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நான் இப்ப பேசி முடிக்கும் போது என் ஸ்கிரீன்லயே வரும். அதையும் சேர்த்து பாருங்க. வாட்ஸ்அப் குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த பாகத்தோட லிங்க் இங்க இருந்தா கிளிக் பண்ணி கண்டினியூ ஆகும் நீங்க பார்க்கலாம். இல்லனா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பாருங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பை பை, see you.